ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இது சஷ்டி திருநாள் முடிஞ்சு, அதாவது இந்த 7 நாள் விரதம் இருந்தாங்க இல்லையா, இது 6வது நாள் முருகர் சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ, அதாவது 6 மணிக்கு மேலே எடுத்த வீடியோ இது. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன். அதே போல் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுனா நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோக்காக சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய ஆசையாக இருக்கும் இல்லையா, அதை நினச்சி நம்ம வழிபடும் போது அது நடந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது முதல் நாள் எடுத்த வீடியோ. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 7வது நாள் முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கு இல்லையா, அன்றைக்கி ஈவினிங்கே போய் எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பகிர்ந்துக்கலாம், என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அன்றைக்கி ஈவினிங் சூர சம்ஹாரம்லாம் நடந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக உட்காந்து அன்றைக்கி ஃபுல்லாக டிவியிலே தான் இருந்தேன் நான். அப்படியே அந்த மந்திரங்கள் பார்த்துக்கிட்டு 3 மணிக்கு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தால் கரெக்டாக அந்த சூரனை வதம் செய்ததுக்கு அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே லைட்டாக வீட்டை தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு, ஏன்னா காலையிலே நம்ம பூஜை பண்ணியிருப்போம் இல்லையா, முருகருக்கு முன்னாடி காலையில் நான் எதுவுமே அபிஷேகமெல்லாம் செய்யலை. ஏன்னா கண்டிப்பாக ஈவினிங் முருகர் ரொம்ப உக்ரமாக இருந்து இயல்பு நிலைக்கு மாறுவார் இல்லையா, அப்போ அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திருச்செந்தூர் கோவிலில் நிறைய பேர் மடிப்பிச்சை கேட்பாங்கல்ல, அது சூரனை வதம் செய்ய போகும்போது அவர் ரொம்ப கோபத்தோடு வருவாராமா. அவரை தூக்கிட்டு வரும்போது நிறைய பேர் இந்த மடிப்பிச்சை கேட்குறவங்களா இருக்கட்டும், நம்மளுக்கு வேண்டக்கூடிய வேண்டுதலை கேட்குறவங்களா இருக்கட்டும், அப்போ போய் நின்று கேட்கக்கூடாதாமா. இது நான் இப்போ படித்தது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, அவர் அப்படியே அந்த கோபத்தில் இருக்கும்போது நம்ம என்னதான் நம்மளுடைய வேண்டுதலை மடிப்பிச்சையாக நம்ம கேட்டாலுமே முருகர் அந்த கோபத்தோடு தான் இருப்பாராம்மா. அவரை சூரனை வதம் செய்த அந்த வதம் செய்ய போகிற அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது இல்லையா, அதனால தான் பார்வதி தேவி கிட்ட இருந்து அவரை வேலை வாங்கினதுக்கப்புறம் அவருடைய அந்த முகத்தில் பயங்கரமாக வேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபுல்லாமே ட்ரெண்டிங்காக வந்ததே பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த திருவுருவச்செப்பு சிலையில் அவருடைய முகம் முத்து முத்தாக வேர்த்து நின்றுது. இது வருடம் நடக்கக்கூடிய மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். தெய்வமே இல்லைன்னு நினைக்கிறவங்களை கூட நம்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்படியே அவர் முத்து முத்தாக வேர்க்கக்கூடிய அந்த நேரத்தில், அவர் உக்ரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போய் நம்ம எந்த ஒரு வேண்டுதலுமே, நம்மளுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், குழந்தை வரமாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், மன கஷ்டமாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், திருமண தடைகளாக இருக்கட்டும், இப்படி எதாக இருந்தாலும் இந்த மடிப்பிச்சையாக போய் நின்று கேட்குறாங்க இல்லையா, அவங்க போய் அந்த டைம் கேட்கக்கூடாதாம்மா. எப்படின்னா, சூரனை வதம் செஞ்சுட்டு அவரை போய் கடலில் போய் முக்கி எடுப்பாங்களாமா. எடுத்ததுக்கப்புறம் அவர் அப்படியே பிரகாசமாக வருவார். அதுக்கு முன்னாடி அவருடைய முகத்தில் அந்த கோபம், உக்ரம், ஒரு மாதிரி அந்த வைப்ரேஷனோடவே இருப்பாராம். அவரை அந்த சூரனை வதம் செஞ்சு அவரை கொண்டு குளிக்க வச்சு அந்த கடலுக்குள்ளே முக்கி எடுத்து வரும்போது அப்படியே தங்க மாதிரி ஜொலிப்பாராம். அந்த முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமாம். அவர் ஆடி பாடி வரும்போது அவரை அப்படியே நீங்கள் அவர் முன்னாடி போய் நின்று நம்மளுடைய வேண்டுதல், நம்மளுடைய வரம் அதை கேட்டோம் அப்படின்னா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கொடுப்பாராம்மா. அதனால் நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நம்ம முருகருக்கு முன்னாடி நாம் நின்று கேட்கக்கூடிய அந்த வேண்டுதல் சூரனை வதம் செய்ததுக்கு அப்புறம் கேட்டோம் அப்படின்னா அது நடக்குங்கிறது நம்பிக்கை. இது எனக்கா இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் கேட்டு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு அடுத்த வருஷம் நம்மளுக்கு உதவும் இல்லையா. தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் ஹாப்பியாக அவர் ஆடி பாடி வர்ற நேரத்தில் நம்ம போய்
கையேந்தி நின்று அவருக்கு முன்னாடி நின்று கேட்குறப்போ இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக கொடுப்பாராம்மா. அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே ஓடிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. அதனால தான் அதை வந்து உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீட்டில் நான் வந்து அபிஷேகம் தான் செஞ்சேன். ஏன் அப்படின்னா முருகனை ரொம்ப குளிர்விக்கணும் இல்லையா, அவரை வந்து மகிழ்விக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்து முருகருடைய சின்ன சிலையும் வேலையும் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணினேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலில் அபிஷேகம் செஞ்சுட்டேன். பாலில் அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தீபாரத்தி எடுத்துகிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சேன். சந்தனத்து அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே தீப ஆரத்தி எல்லாம் வந்து காட்டி விட்டேன். 3 அபிஷேகம் பண்ணேன். பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம். இந்த 3 அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து இந்த சஷ்டியில் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா சஷ்டி நாள்லையும் இதை நம்ம செய்யலாம். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம முருகருக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பூஜைகள் செய்கிறப்போ கண்டிப்பாக இந்த கலி உலகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏற்கனவே ஒரு சகோதரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அக்கா ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, எவ்வளவு தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மன நிறைவு வரும். அதாவது ஒரு மூச்சு முட்டிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைகள் கூட நீங்கள் இழுத்து ஒரு மூச்சு விட்டு முருகான்னு சொல்லுங்கள், அது கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். அதெல்லாம் என்னோட அனுபவத்தில் நான் கண்ட சில உண்மைகள் எல்லாமே வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தான் வந்து எல்லாருடைய கஷ்டங்களும் இந்த முருகர் வந்து தீர்த்து வைப்பார். அதனால் ஒவ்வொரு சஷ்டி நாள்லையும் சரி, ஒவ்வொரு தேய்பிரை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்லாம் வந்து நம்ம முருகரை வந்து இது மாதிரி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக முடியும். இப்போ வேலுக்கும் முருகருக்கும் பூஜைகள்லாம் அபிஷேகமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து முருகருக்கு முன்னாடி வச்சுட்டு வேலுக்கும் திருநீரில் பட்டையிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து அந்த வேலில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து குத்தி விட்டுருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஃபஸ்ட்டு பூஜை செஞ்சு உங்களுக்கு ஒரு வீடியோஸ் கொடுத்தல, அதுலேருந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து என்னோடய வீட்டுக்கு முன்னாடி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அப்படியே வந்து இருந்தது முருகருடைய அந்த வேலிலேயே. அதை எடுத்து அப்படியே எடுத்து கொண்டு போய் என்னோடய நிலை வாசலுக்கு முன்னாடி நான் வந்து கட்டி விட்டுருக்கேன். இதை நம்ம வந்து எப்போதுமே செய்ய அந்த சூரியனை அன்னைக்கு வதம் செய்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப பொறுமையாக உட்காந்து எந்த ஒரு அறிபறியுமே இல்லாமல் உட்காந்து பொறுமையாக உட்காந்து நானும் வந்து தேசமங்கையரசி அம்மா அவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் அவங்க அந்த சூரனை வதம் செய்கிற வரைக்கும் அது முடிகிற வரைக்குமே அவங்க தான் வந்து பேசியிருந்தாங்க. அவங்களுடைய குரல் வந்து கேட்க கேட்க அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது. அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து முருகரை வந்து சொல்லும்போது அரோகரா அரோகரா நானும் பின்னாடி இருந்தே கத்திட்டு இருந்தேன். அதை நான் என்னோட ஸ்டேட்டஸ்லாம் எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். நான் அவ்வளவு நல்லா இருந்தது, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அவர் சூரனை வதம் செஞ்சதுக்கப்புறம் சந்தோஷம்னா தாங்கவே முடியல, கை தட்டி முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி அந்த நாள். அவர் முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த பூஜைகள் செய்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமும் இருந்தது. என்னமோ பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது மாதிரி ஒரு மகிழ்ச்சி அப்படியே வந்து மனசுக்குள்ளே இருந்துச்சு. இப்போ வந்து முருகருக்கு வேலுக்கெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கோணம் கோலம் போட்டேன். இதை வந்து காலையிலே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா இதை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். நான் எப்படி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் அப்படின்னா இதுலேயும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், பெரிய முக்கோணம் போட்டுக்கலாம். நம்ம வந்து வெறும் ஸ்டார் போட்டு கூட நம்ம தீபம் ஏற்றலாம், வெறும் முக்கோணம் போட்டும் நம்ம தீபம் ஏற்றலாம். இருந்தாலும் இந்த 6 முக்கோணம் போடுறப்போ 6 படை வீடாக நினச்சி தான் நம்ம வந்து இந்த ஷட்கோணம் வந்து போடுறோம். அப்போது பெரிய முக்கோணம் போட்டு ஒவ்வொரு கார்னர்லையும் ஒரு குட்டி குட்டியாக வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டார் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு நடுவில் ஓம்னு எழுதிக்கோங்க. சுற்றி இருக்கக்கூடிய 6 நட்சத்திரத்திலும்
ஓம் நடுவில் எழுதிட்டோம், சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கு எல்லாமே வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நுனி வந்து கட்டாகாமல் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துட்டு இது உள்புறமாக நம்ம வந்து இந்த வெத்தலையை வந்து இப்படி திருப்பி வைக்கணும். வச்சுட்டு அந்த வெற்றிலையின் மேலே சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அட்சதை கண்டிப்பாக போடுங்க. 6 வெற்றிலையின் மேலும் அட்சதை போடுங்க. அதே போல் நான் அன்னைக்கு வந்து 6 அகல் விளக்கு வந்து புது அகல் விளக்காகவே நான் வாங்கியிருந்தேன். முந்தா நாளே முதல் நாளே நான் வாங்கி ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 நாள் வரைக்குமே அது அப்படியே வந்து தண்ணியிலேயே கிடந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த விளக்கை எடுத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த 6 வெற்றிலையின் மேலே அந்த தீபத்தை நம்ம வச்சுக்கலாம். நெய்யில் தீபம் ஏற்றுறதா ரொம்ப ரொம்ப சக்தியானது. ஆனால் நம்மளுக்கு நெய் கிடைக்கல, நெய் வாங்கக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எப்போதும் ஏற்றக்கூடிய நல்லெண்ணெயிலே இந்த தீபம் வந்து ஏற்றலாம். இப்போது அந்த 6 மண் அகல் விளக்கையும் வச்சு நெய் ஊற்றியாச்சு, வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6 விளக்குக்குமே வந்து நான் வந்து பூ வச்சு விட்டுக்கிறேன். பூ வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த விளக்கில் 2 திரி போட்டுக்கலாம். எதுக்காக இந்த 2 திரி போடுறது அப்படின்னா, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை வந்து எப்போதுமே வந்து இந்த திரி போல பின்னி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாம் எப்போதுமே சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு திரி போட்டு தான் தீபம் ஏற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நாம் சின்ன பிள்ளைலேருந்து அம்மா காலத்துலேருந்துலாம் ஒரு திரி போட்டு தான் ஏற்றுவாங்க. இப்போல்லாம் வந்து 2 திரி போட்டு ஏற்றுறாங்க. சரி, இது எதுக்காக இந்த 2 திரி போடுறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, இந்த 2 திரியையும் நம்ம ஒன்றா முறுக்கி நம்ம போடுறப்போ கணவன் மனைவியுடைய ஒற்றுமை வந்து இது போல் பின்னி பிணைஞ்சு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த 2 திரியை வந்து ஒரே திரியாக்கி தீபம் ஏற்றுறது. இப்போ அதே மாதிரி 2 திரி போட்டு தீபமும் ஏற்றியாச்சு. நெய்வேத்தியமாக வந்து பழங்கள்லாம் எடுத்து வச்சு வெத்தலை பாக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து அவர் வந்து சூரசம்காரம் பண்ணிட்டு வந்துட்டார் இல்லையா, அவருக்கு ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு ஸ்வீட்ஸ் வந்து செய்யலாம் இல்லையா. நான் வந்து அவல் பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக அவருக்கு மட்டும் அவல் பொங்கல் செஞ்சு நல்ல நெய்யெல்லாம் நிறைய சேர்த்து செஞ்சு அவருக்கு முன்னாடி வச்சாச்சு. அதுக்கு போல் அவருக்கு முன்னாடி பஞ்சு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுட்டு இப்போ தீப தூப ஆரத்தி வந்து காட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபம் இப்படி தான். இப்போ நான் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேகம் செஞ்ச அந்த முருகரை வந்து நான் நடுவில் வச்சுருக்கேன். இதை வந்து காலையில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, முருகரை வந்து நடுவில் வைக்காதீங்க, அவருக்கு தீபத்துடைய வெப்பம் தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்தளவுக்கு வைக்கலை, தள்ளியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து உண்மையாலும் சொல்கிறேன், நம்மளுடைய கை சூடு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து நான் முருகரை நடுவில் வச்சு ரொம்ப தள்ளி தான் வந்து தீபம் ஏற்றுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முருகருக்கு இந்த மாதிரி வெறும் வெற்றிலையில் தீபம் ஏற்றியும் நாம் வந்து வழிபாடு செய்யலாம். இது வந்து ரொம்ப நடுவில் வச்சிருக்க சிலை வந்து ரொம்ப குட்டியான ஒரு சிலை. அதில் வந்து தீபத்தோடைய ஒளி மட்டும்தான் தெரியுமே தவிர வெப்பம் தாக்காது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து முருகருக்கு வேலுக்கு அந்த 6 விளக்குகளுக்கும் 6 படை முருகரை வேண்டி நம்ம வந்து அட்சதை போட்டுக்கலாம். அட்சதை போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் அப்படியே வந்து சாம்பிராணி காட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் இருந்தது இல்லையா, அதை வந்து அடுத்த பதிவாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் இப்போ இந்த 2 நாளாக ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் வாய்ஸ் வந்து கரெக்டாக இல்லை. ஏன்னா வந்து ஃபுல்லாக சளி பிடிச்சிருந்ததுனால தான் கொடுக்கல. சரி, சரியாகட்டும், வாய்ஸ் நல்லா இல்லை. ஏன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அக்கா வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னாங்களா. சரி, ஓகே, கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இப்போ கொடுக்குறேன். இப்போது அப்படியே சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தியும் காட்டிக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா டெய்லி மாதிரி வீடியோ கொடுங்கக்கா, உங்கள் வீடியோவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நானும் வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கற்பூர ஆரத்தியும் எடுத்துக்கலாம். முருகர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் வந்து அப்படியே கண் திறந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நேராக பார்க்குறப்போ அப்படி தெரியாது. இந்த தீப ஒளி கற்பூர ஆரத்தி ஒளியிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே முருகர் கண் முழிச்சு அவருடைய அந்த கண்ணில் உள்ள அந்த
பால்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே கதை 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 கதைன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படியே நேச்சுரலாகவே முருகர் வந்து முழிச்சிட்டு நிற்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப நேரம் பார்த்தீங்க அப்படின்னா தீப ஆரத்தி நான் வந்து எடுப்பேன். ஏன்னா அவருடைய முகத்தை எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ பிடிக்கும். அப்படியே வந்து நேரடியாகவே முருகர் வந்து நின்று அருள் புரிகிறாரு அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன் எனக்குள்ளே இருக்கும். அதனாலே நான் ரொம்ப நேரம் தீப ஆரத்தி காட்டுவேன். அதே போல் அந்த பஞ்சமுக தீப ஆரத்தி காட்டும்போது அப்படி தான், அந்த தீப ஒளியில் அப்படியே முருகர் அப்படியே வந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்பார். அப்படியே உடம்பெல்லாம் வந்து புல்லரிக்கும். சின்ன விஷயந்தான் முருகர்கிட்ட நான் வேண்டியிருந்தேன். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு கொலுசு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அது ஒரு மைண்டு தாட்டு. அதுதான், அது பெரிய வேண்டுதல்னு இல்லை, அது ஒரு மைண்டு தாட் இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, இந்த நான் ஒரு விஷயம் வந்து நினச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து முருகருக்கு வந்து திருக்கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அப்போது இந்த திருக்கல்யாணத்து முடிகிறக்குள்ளையும், அதாவது நைட்டு 10 மணிக்குள்ளே நம்ம நினச்சது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக முருகர் நம்ம வீட்டில் இருக்கார் அப்படின்னு நானே இந்த தீப ஆரத்தி எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு யோசனை. நம்ம இந்த பூவா தலையான்னு போட்டு பார்ப்போம்ல, இப்போ கோவிலுக்கெலாம் போனோம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா பூ கேட்பாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், கல்யாணம் வைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அப்போ வந்து பூ கேட்பாங்க. அப்போ வந்து எது வருதோ அது வந்து நடக்கும்னு நம்ம வந்து நம்புவோம் இல்லையா? அப்படி தான் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நாளைக்கு நம்மக்கிட்ட எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனாலும் வந்து இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக முருகர் நம்ம வீட்டில் இருக்கார் அப்படின்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 7 மணி 7:30 இருக்கும். திடீர்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு ஒரு கொலுசு எடுத்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். பார்த்துக்கோங்க, உண்மையாலுமே எனக்கு காலே நிற்கல தரையில். அப்போவே நான் கிளம்பி போயிட்டு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு காலையில் திருக்கல்யாண பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் தீபம் ஏற்றணும் இல்லையா, தீபம்லாம் ஏற்றிட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சமையல் நைட்டுக்கு பண்ணக்கூடிய சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா டக்குன்னு கூப்பிட்டாரு, நீ கிளம்பி கடைக்கு வாமா நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி ஒன்று கடைக்கு கிளம்பி போய் கையோடு நான் வந்து கொலுசும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா திருக்கல்யாண வீடியோ நம்ம பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து நான் எந்த மாதிரி டிசைன் எடுத்துகிட்டு வந்தேன், அது என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், பாருங்கள். இந்த மாதிரி வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றி வழிபாடு செய்கிறப்போ கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது அது நடக்குதுங்க. நிறைய விஷயம் நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து உடனே வந்து நிறைவேற்றும். மனதில் நினைத்த எந்த காரியமாக இருந்தாலும் அதனை வந்து உடனே நடக்கும் என்பது வந்து ஐதீகம். அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வந்து இதை நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும். அதே போல் திருமண தடை, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தில் வந்து ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த திருமண தடை நீங்கி வந்து விரைவில் வந்து திருமணம் வந்து நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நிலம் வீடு தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தீபத்தை வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் வந்து பெருகும். அந்த பிரச்சனைகளுமே பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். எல்லாமே நம்ம பக்கம் வந்து வெற்றியாக கிடைக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றிலை தீபத்தை தான் சொல்லுவாங்க. எனவே வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வீட்டில் கொட்டும். அது எதாக இருந்தாலும் சரி, எந்த அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது கிடைக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு கொண்டு போகும். அதனால் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையுமே நம்மளுக்கு அதில் வந்து வெற்றி மட்டும்தான் கிட்டும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வெற்றிலை தீபத்தை வந்து மாத கிருத்திகைகள் சஷ்டி நாட்கள்லையும் இதை வந்து நாம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சஷ்டி செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் நம்ம வந்து இந்த வெற்றிலை தீபத்தை போட்டு நம்ம முருகர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் நம்ம வந்து வாழ வைப்பார் முருகப்பெருமான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கடைசியில் முருகப்பெருமான மனசால் நான் வந்து அப்படியே பூவால் அர்ச்சனை பண்ணி
எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டப்பா, ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி மனசால சந்தோஷமாக அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.